இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்க்கலாமா? இது வந்து செவ்வாய்க்கிழமையோட லாங் வீடியோ தான். குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு முருகருக்கு போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்தாச்சு. எவ்ரி டியூஸ்டே நான் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். அது போய் அவரை பார்த்துட்டு வந்தால் தான் அந்த வாரமே கொஞ்சம் ஃபினிஷ் ஆன மாதிரி எனக்கு இருக்கும். நீங்கள் ரொம்ப முருகர் பக்தரா அப்படின்னு கேட்டால், ஆமாம், ரொம்ப ரொம்ப முருகரோட பக்தர். நான் போய் எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு எல்லாம் யோசிக்க மாட்டேன். நான் போய் சொல்லிட்டு வந்துடுவேன், எனக்கு இது மேலே ஆசையாக இருக்குது, எனக்கு இது நடத்தி கொடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துடுவேன். அதை அவர் பார்த்துட்டு அது எனக்கு சூட் ஆகுமா ஆகாதான்னு பார்த்துட்டு அவர் நடத்தி கொடுப்பாரு. நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு அதுதான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்குவேன். இல்லை எனக்கு நடக்கலைன்னா அது எனக்கு செட் ஆகாது போல் அப்படின்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி தான் முருகர்கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் கேட்டுட்டு வந்திருக்கேன். அது நடக்குமா நடக்காதாங்கிறது போக போக தான் தெரியும். சரி, நடக்குதோ இல்லையோ, ஒரு அப்பா கிட்டே போய் ஒரு குழந்தை எப்படி சொல்லிட்டு வரும், எனக்கு இது வேணும்ப்பா, எனக்கு இது வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நானும் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். நல்லதாக இருந்தால் தானே அப்பா வாங்கி தருவாங்க, நல்லா இல்லாதது அது உடம்புக்கே கெடுதல்னால் வாங்கி தர மாட்டாங்களே, ஏதாச்சும் சொல்லி சமாளிப்பாங்க இல்லையா? அதே மாதிரி எனக்கும் அதை சமாளித்து விட்டுருவார். சரி, ஓகே, என்ன பண்ணுறது, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் கம்பு வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஆல்ரெடி நான் மில்லட் கிளாஸ் போயிருந்தேன். சரி, அது கிளாஸ் போனதோடு நிற்கக்கூடாது, அதை நம்ம வந்து செஞ்சு பார்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போனதே குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் போனேன். அதை வந்து ஒரு வாரமாகவே விட்டுட்டேன். கொஞ்சம் மைண்ட் அப்செட்னு வச்சுக்கோங்களேன், விட்டுட்டேன். இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கம்பு ஃபஸ்ட்டு 1/2 கிலோ செஞ்சு பார்க்கலாம். எடுத்த உடனே நிறையெல்லாம் செய்ய வேண்டாம், கொஞ்சமாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 1/2 கிலோ போட்டு தான் செய்கிறேன். ஃபஸ்ட்டு அதை வந்து ஊற வச்சுக்கணும். அதில் எவ்வளோ இருக்குன்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்துட்டு ஊற வச்சுக்கிட்டு அடுத்து கழுவி வெயிலில் 1 மணி நேரம் நல்லா காய வச்சுருங்க. 1 மணி நேரங்கிறது வெயிலை பொறுத்து வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் மிதமான வெயிலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சேர்த்து கூட காய வைக்கலாம். தொட்டால் கையில் ஒட்டாத பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பதத்துக்கு வந்துட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. காய வச்சு எடுத்துட்டு நல்லா மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி எடுத்து சலித்து வச்சுக்கிறது தான். வேறு ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு சும்மா சொல்கிறேன், அவ்வளோதான். யூடியூப்லேயும் பார்த்து செய்யலாம், ஆனால் சரியான மெஷர்மெண்ட்டு நல்ல யூடியூப் சேனல்ஸும் கொடுக்குறாங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், ஆனால் நான் யூடியூப் சேனல்லாம் பார்த்து பழகலை. நான் வந்துட்டு கிளாஸாக தான் போனேன். நிறையா வந்து மில்லட்ஸ்லாம் வச்சு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒன்றா நான் வந்து ஒவ்வொரு வாரம் ஒன்று செஞ்சு காட்டுறேன். குழந்தைங்களுக்கு நான் இதுவரை கொடுத்தது இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், அதனால் கம்மியாக செய்கிறேன். நீங்களாம் செஞ்சு நிறைய பழக்கம் இருக்கும். நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேங்கிறத பார்த்துட்டு நான் திருத்திக்கிறேன். காய வச்சு எடுத்துட்டு வறுத்துட்டேன். ஒரு டைம் வறுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி வறுத்துட்டேன். வறுக்கும்போதே நல்ல ஒரு வாசனையாக இருந்துச்சு. ஒரு சிலதெல்லாம் இந்த மாதிரி பார்த்திங்களா வெடிக்க ஆரம்பிச்சிது. அப்போவே பார்த்திங்கன்னா நல்ல கம்பு தான், ஃப்ரெஷ்ஷானதாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கணும். அடுத்து நல்லா மிக்ஸி ஜாரை துடைச்சிட்டு அதில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து சலிச்சுக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி சல்லடை இல்லை, மாமியார் வீட்டில் இருக்குது. அதை நான் போய் எடுத்துகிட்டு வரத்துக்கு ஒரு சலுப்புத்தனம், அதனால் நான் அப்படியே போட்டோம். கொஞ்சம் மொரன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட வெல்லம் கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. சரி, வெல்லத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். சீரியஸ்லி சொல்கிறேன், டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நான் தான் செஞ்சேனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் சூப்பராக இருக்குது, நம்பி நீங்கள் பண்ணலாம். இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு 4 days மேக்ஸிமம் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்ல, நார்மலாக ஒரு வெளியிலேயே ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சுக்கிட்டாவே போதும். அடுத்து இதை வந்து நான் வந்து வெல்லத்தை கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்க வச்சு அது பாகு எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பாகு எடுக்க போகிறோம். நான் கிச்சனுக்கு மேலேயே ஒரு குண்டால் தண்ணி ஊற்றி எப்பயுமே வச்சுருப்பேன். ஒவ்வொரு டைமும் நிமிந்துட்டு இருக்க முடியாது, குமியறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம்னு வச்சுக்கோங்க. அதனால் மேலேயே ஒரு குண்டால் வச்சு ஒரு கப் வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ பிடிச்சிக்கலாம் இல்லையா. ஒரு சில வீட்டிலலாம் கிச்சனில் நான் பார்த்துருக்கேன், மேலேயே தண்ணி பிடிக்கிற மாதிரி. என் ஹஸ்பண்ட் இதுக்கே என்னை திட்டுவார், மேலேயே வச்சுருக்கேன், கீழே தான் குமிஞ்சு எடுத்தால் முடிஞ்சுது, அது உனக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தானே அப்படின்னு சொல்லுவார். இது நான் சொல்லுவேன், நிறைய வீட்டில் மேலேயே வர மாதிரி வச்சுருக்காங்க இல்லைங்க அப்படின்னு சொன்னால், மற்ற வீட்டை பற்றி பேசாத, நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் பேசு அப்படின்னு சொல்லுவார்.
அவர்கிட்ட பேசினோம்னா பேசிக்கிட்டே இருப்பார். அது நமக்கு வேண்டாம். இந்தாண்ட நம்ம கிச்சனுக்குள்ளே வந்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது மிக்ஸ் பண்ணினா பவுடர் பண்ணி வச்சாச்சு. இதுலேயும் பாவு காஞ்சிட்ருக்கு. அந்த கம்பி பதம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த பதம் வர வர வெயிட் பண்ணுங்கள். வெல்லத்தில் ஒரு சில வெல்லத்தில் பார்த்திங்கன்னா தூசு இருக்கும். கொஞ்சம் பிராண்டு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான வெல்லத்தில் அவ்வளோ ஒன்றும் இருக்காது. ஆனால் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக இருக்கும். இதுலேயுமே இருந்தது. அதை நம்ம வடிகட்டி ஊற்றணும். நான் வடிகட்டாத தான் ஊற்றுறேன். என்கிட்ட பிளாஸ்டிக் வடிகட்டி தான் இருக்குது. பிளாஸ்டிக்கில் ஊற்றினோம்னா சல்லுன்னு உருகி போயிடும். அதனால் நான் அப்படியே தான் ஊற்றிக்கிட்டேன். வாங்குறப்பவே வெல்லம் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப இல்லை, லைட்டாக அடியில் இருந்துச்சு. அடியில் இருக்கறதை நான் ஊற்றலை, அதை அப்படியே வச்சாச்சு. ஏலக்காய் பவுடர் பண்ணியிருக்கணும். நான் பவுடர் பண்ணலை, மறந்து போயிட்டேன். ஃபஸ்ட் டைம் செய்யறதுனால நோட்டை பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன்னா மறந்துட்டேன். அதனால் பாவு காய்ச்சறதுலேயே வந்து நுணுக்கி போட்டுக்கிட்டேன். ஏம்மா எத்தனைம்மா மறப்ப அப்படின்லாம் நினைக்காதீங்க. நிஜமாலுமே மறந்து போயிட்டேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து மறக்காத அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா போட்டுறேன். அப்படியே இந்த பாவை வந்து இந்த பவுடரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். சூடாக இருக்குன்றதுனால நான் இது கரண்டியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அளவு பார்த்து பார்த்து பிடிக்கிற அளவுக்கு, தொட்டால் கையில் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு உருண்டை பிடிக்கிறது தான், வேறு பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. இதுக்கு டெக்கரேஷனுக்கு வேணால் முந்திரியை நெய்யில் வறுத்து மேலே வந்து வைக்கலாம். அது வந்து அத்தியாவசியம் தான். கடையிலலாம் ஷோக்கு வச்சுருப்பாங்க, நமக்கு தேவையில்ல. நம்ம பிள்ளைங்க இதை சாப்பிட்றதே பெருசு. நான் ஃபஸ்ட் டைமே இப்போ தான் கொடுக்க போகிறேன், எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. என் ஹஸ்பண்டுக்கெலாம் ஒரே ஆச்சரியம். நிஜமாலுமே நீ தான் சரியா, பசிச்சாவே போய் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வான்னு என்னை ராவடி பண்ணிகிட்ருப்பேன், நீ ஸ்நாக்ஸ் செய்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட என்னால் அசரவே இல்லையே. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்ப எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன் எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. குழந்தைங்க ஆஸ் அ மாமா 2 குழந்தைங்க இருக்காங்க. இதுக்கு மேலேயும் சோம்பேறித்தனம் பட்டுட்டு இருந்தோம்னால சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு நானே செஞ்சுட்டேன். பார்த்தீங்களா, நான் கொஞ்சம் பாவு அதிகமாக ஊற்றிட்டேன். இதை உருண்டை பிடிக்க முடியுமா முடியாதான்னு தான் நினச்சேன். கடவுள் புண்ணியத்தில் எப்படியோ சூப்பராக வந்துருச்சு. அரை கிலோவுக்கு இவ்வளோ தான் வந்துச்சான்னு கேட்காதீங்க. பாதி வந்து நான் வந்து உருண்டை பிடிக்கும் போதே எடுத்து பார்த்தீங்களா, இங்கே ஒரு எலிக்குட்டி வந்து தூக்கிட்டு போகுது. இந்த மாதிரி தூக்கி சாப்பிட்டாங்க. அதனால் வந்துட்டு நிறையாவே வரும். ஒரு 30 பீஸே வரும். என்னம்மா இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி இவ்வளோ தான் வந்துச்சான்லாம் கவலைப்படாதீங்க. ஓகே, பாய்.